Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த குழம்பு செய்யிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் புளி ஊற போட்டு வச்சிருக்கேன். மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறது வந்து பாத்துறலாம் வாங்க. பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஊத்திக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம். வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்து கூட ஒரு 2 பூண்டும் சேர்த்துருக்கேன். இன்னொன்று கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்தா மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ மாங்காய் வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளை எண்ணெயில் வந்து வதக்கிடுறேன். மிளகாய்த்தூள் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ மீன் மசாலா வந்து சேர்த்துடலாம். மசாலா 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு என்னுடைய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாவுடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கிக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ மசாலாவுடைய ஸ்மெல்லு போயிடுச்சு. எண்ணெய் வந்து ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற போட்டிருந்தா புளியை வந்து கரைச்சி ஊற்றிடலாம். இது கொஞ்சோண்டு புளி சேர்த்தா போதும். மாங்காவும் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீன் சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட தேங்காய் வேணுன்னா தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய்லாம் ஊற்றலை. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணோம்னா நம்ம மீன் குழம்பு வந்து தயாராகிரும். இப்போ வந்து கொதிக்கட்டும் நல்லா. ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. மீனும் நல்லா உடையாமல் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணால் நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுடைய மாங்காய் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும்.